இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மிருதம். இந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்கலாம். இந்த படத்தோடைய டைரக்டர் சக்தி சௌந்தரராஜன், மியூசிக் டி. இமான். இந்த படம் 2016 பிப்ரவரி 19ல ரிலீஸ் ஆனுச்சு. இதுல ஜெயம் ரவி அண்ட் லக்ஷ்மி மேனன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி வந்து ஒரு டிராஃபிக் போலீஸா இருப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சிய இவர் தான் பார்த்துக்கணுன்ற மாரி ஒரு கட்டாயம். ஏன்னா அம்மா, அப்பா கிடையாது. அவங்க தங்கச்சிய ஒரு நல்ல ஒரு பாசம் குடுத்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துட்டு இருப்பாரு. இதுல லக்ஷ்மி மேனன் வந்து டாக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு டாக்டர் கூட அமித் இருக்கார் இல்லையா? அவரு கூட வந்து நிச்சயம்லாம் ஆயிருக்கும். இவங்க ஒரு டிராஃபிக்ல வந்து பார்த்துட்டு ஜெயம் ரவிக்கு புடிச்சு போயிரும். அ ஒ புடிச்சோனே இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாரி இவரு ஃபீல் பண்ணுவாரு. ஆனா அவங்க டாக்டர் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போய் இவரால போய் சொல்ல முடியாது. அந்த மாரி போயிட்டுருக்கும். ஆனா, அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் இவரோட பர்ஸ்லலாம் வச்சிருப்பாரு. இது அவங்க தங்கச்சியும் பார்த்துருவாங்க. இருக்கும் அப்படியே நார்மலா போயிட்டுருக்கும். இதுல ஒரு வைரஸ் பரவுனது மூலமா ஸாம்பி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல புதுசா நம்மளுக்கு தமிழ் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல தான் காமிச்சிருக்காங்க. சாம்பி மாரி ஆயிடுறாங்க. அந்த ஒரு வைரஸ் பரவுனதுனால இப்படி ஆயிருது. அவங்க ஒருத்தவங்கள கடிச்சாங்கன்னா, அவங்களும் சாம்பி ஆயிருவாங்க. அதுக்கு அவங்க வெறி புடிச்ச மாரி நடந்துப்பாங்க. அவங்க அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. நார்மலா நம்ம ஒரு ஒரு ஹியூமனா அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த ஊருக்குள்ள. இதுல என்ன ஆகும்னா, நெறைய பேர் இறந்து போயிருவாங்க. சுட்டு சுட்டு கொல்லுவாங்க கவர்மெண்ட்ல. அந்த மாரி போயிரும். என்னதான் இது பண்ணாலும் அவங்கள வந்து தலையில தான் சுட முடியும். மத்த இடத்துலலாம் சுட்டா அவங்க இறந்து போமாட்டாங்கன்ற நிலைமைக்கு இருக்கும். என்ன ஆகும்னா, ஊர்ல உள்ள மக்கள் அனைவரையும் கடிக்கும், இது பண்ணும். அப்படியே இவங்கலாம் தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட தங்கச்சி, ஆம் அந்த மாரி எல்லாருமே தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. இதுல ஹீரோவுடைய தங்கச்சியா நடிச்சிருக்கிறது அனிகா. அந்த பொண்ணு தான் இருக்கும். இப்ப அந்த பொண்ணு வந்து பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து அ ஹீரோவுக்கு தங்கச்சி, ஹீரோயினுக்கு தங்கச்சி இந்த மாரி நடிப்பாங்க. அ அந்த பொண்ணு இருக்கும். அப்ப இவங்க எல்லாரையும் நெறைய பேர் கடிச்சிரும். கூட உள்ளவங்களே டிராஃபிக் போலீஸே ஒருத்தர கடிச்சிரும். அந்த மாரிலாம் இவங்க வந்து பெரிய மால்லலாம் போய் ஒளிய ஆரம்பிச்சுருவாங்க. வந்து கடிக்கும், கொல்லும் இது மாரி பண்ணும். கூட இருக்கிறவங்களே கொல்லணுன்ற நிலைமைக்கு போற அளவுக்கு அதாவது நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட வேற வழி இல்ல. நம்மள கடிச்சா நம்மளே இறந்து போயிருவோம். அப்ப நம்ம கொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தான் போ முடியும். அப்படிதான் போய்க்கிட்டுருக்கும். இதுல என்னன்னா, இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிருவாங்க. அந்த இடத்துக்கு போனா மட்டும் தான் அதுல ஷட்டர்லாம் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா, மத்த கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சுட்டு வந்தது. மால்லலாம் இருக்க முடியல. அப்படின்ற மாரி இருக்கும்போது எல்லாரும் தப்பிச்சு போயிருவாங்க. இதுல என்னன்னா, ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. அதே பில்டிங்ல மாட்டிப்பாங்க. இதுல எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில, ஆ அந்த ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா? இன்னொரு டாக்டர். அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, "என்னாலலாம் வர முடியாது. என்னைய கடிச்சிச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்ற மாரி சொல்லவும், லக்ஷ்மி எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். "என்ன இப்படி பண்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "கல்யாணம் பண்ணிக்கிற போற வரையும் நம்மள காப்பாத்த மாட்டேங்கிறாரு" அப்படின்னு. அந்த இடத்துல ஜெயம் ரவி போவாரு. போயி அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக போயிட்டு வரும்போது நெறைய அவருக்கு அடி வாங்குவாரு. அவர் வாங்குனாலும் அந்த பொண்ணுக்கு ஆக விடாம பார்த்துப்பாரு. இதுல என்னன்னா, ஒரு சீன்ல இவரோட தங்கச்சியும் வந்து கடிச்சிரும் ஸாம்பி. ஆனா, அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, "உன் தங்கச்சிக்கு வந்து எதுவுமே ஆகல. அப்ப வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணோடைய ரத்தத்த வச்சே அதுக்கான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாரு. "வேணாம் இந்த மாரி விஷப்பரிச்சைலாம் என் தங்கச்சிட்ட வந்து இப்படி பண்ண வேணாம். என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம்." அப்படின்னு. அப்பதான் புரிய வைப்பாங்க லக்ஷ்மி மேனன், "லூஸ் மாரி பேசாத. இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா நம்மகிட்டயே ஒரு பொண்ணு இருக்கும்போது நம்ம இது பண்ணலாம். அந்த பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அவங்களோட பிளட் எடுத்து செக் பண்ணலாம். அது மூலமா ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு இயற்கையாவே இதோட எதிர்ப்பு சக்தி இருக்கு. அந்த ஸாம்பி பரவுது இல்லையா? வைரஸ் அதோட எதிர்ப்பு சக்தி இருக்கு. கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இவரு ஒத்துப்பாரு. பட் இவங்கள காப்பாத்துறோம்ன்ற ஒரு இதுல ஜெயம் ரவியும் கடி வாங்கிருவாரு இல்லையா? ஸோ இவரோட ஒரு கண்ணு மட்டும் அப்படியே சாம்பி மாரி ரெட் கலர்ல மாறுறத காமிப்பாங்க. ஒருவேளை இந்த படத்த வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. ஜெயம் ரவியோட கண்ணு மாறுறதோட இந்த படம் முடிச்சிருப்பாங்க. மிருதன் 2 வர்ற மாரி. இப்ப இதுல வந்து என்ன காமிப்பாங்க அப்டின்னா, ஒண்ணு ஜெயம் ரவி வந்து இறந்து போயிருவாரு. இல்லன்னா, அவருக்கு தங்கச்சிக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாரி ஒருவேள ஜெயம் ரவிக்கும் இருக்கலாம். இருந்துச்சுன்னா, அவருடைய அந்த வைரஸ் வந்து அவர் உடம்புல இருந்து அழிஞ்சுட்டு, இவங்க 2 பேர வச்சே ரத்தத்த வச்சு மருந்து கண்டுபிடிச்சு மத்தவங்களையும் காப்பாத்தலாம். அந்த மாரி கொண்டுருவாங்க அப்டின்னு பார்க்கலாம். பட் பார்ட் 2 வரும்போது தான் இதோடைய ரிசல்ட் தெரியும்.
வருதா என்னன்னு முதல்ல